தேவனுடைய வார்த்தை என்பதே அது வல்லமை உள்ளது. ದೇವರ ವಾಕ್ಯ ಎಂಬುದೇ ಅದು ಬಲವುಳ್ಳದ್ದು. அதை ருசித்து பார்த்தவங்களுக்கு அதனுடைய வல்லமை தெரியும். ಅದನ್ನು ರುಚಿಸಿ ನೋಡಿದವರಿಗೆ ಅದರ ಬಲ ಗೊತ್ತು. அந்த வார்த்தையை அனுதினமும் ருசித்து பார்க்க வேண்டும். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರತಿದಿನ ನಾವು ರುಚಿಸಿ ನೋಡಬೇಕು. அந்த ருசிக்க தான் அதனுடைய வல்லமை வெளிப்படுவதை உன் கண்ணால காண முடியும். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ರುಚಿಸುತ್ತಾ ಅದರ ಬಲವು ಹೊರಪಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. சிலருக்கு ரொம்ப பிரியாணி நல்லா சாப்பிடுவாங்க. ಅನೇಕರು ಬಿರಿಯಾನಿಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡ್ತಾರೆ. சில சாம்பார் சாதம் சாப்பிடுவாங்க. ಅನೇಕರು ಸಾಂಬಾರು ಅಧಿಕವಾಗಿ ಊಟ ಮಾಡ್ತಾರೆ. நாக்குக்கு தகுந்த பேர் அவங்க சாப்பிடுவார்கள். ಅವರ ನಾಲಿಗೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಊಟ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா தேவனுக்கு தகுந்தது வார்த்தையை சாப்பிடுறவனை பார்த்து இயேசு ரொம்ப பிரியமா இருப்பாரு. ಆದರೆ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದದ್ದು ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವವನಿಗೆ ಧ್ಯಾನಿಸುವವನು ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. சாத்தான் எதுக்கு பயப்படுறான்னா சத்தியத்துக்கு மட்டும்தான் பயப்படுகிறான். ಸೈತಾನು ಯಾವುದಕ್ಕೆ ಹೆದರುತ್ತಾನೆ ಎಂಬುದರೆ ಸತ್ಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸೈತಾನು ಹೆದರುತ್ತಾನೆ. உங்களுடைய வியாதி சுகமாகனா சத்தியம் உனக்குள்ளதான் வியாதி சுகமாகிவிடும். ನಿಮ್ಮ ವ್ಯಾಧಿಯು ಗುಣವಾಗುವುದಾದರೆ ಸತ್ಯವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವುದಾದರೆ ನಿಮ್ಮ ವ್ಯಾಧಿಯು ಗುಣವಾಗುವುದು. சத்தியம் என்ன? இயேசுவை அறிகிறவன் சத்தியத்தை அறிந்தவனாய் இருக்கிறான். ಸತ್ಯ ಎಂಬುದಾದರೆ ಯೇಸುವನ್ನು ಅರಿಯುವವನು ಸತ್ಯವನ್ನು ಅರಿಯುತ್ತಾನೆ. சத்தியத்தை எவ்வளவு அறியறீங்களோ அவ்வளவு நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. ಸತ್ಯವನ್ನು ಎಷ್ಟು ಅರಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರೋ ಅಷ್ಟು ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿರುತ್ತೀರಾ. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, சத்தியத்தை நீ எவ்வளவு கேட்கறியோ அவ்வளவு இன்னைக்கு விடுதலை ஆகப்படுவீங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, ಸತ್ಯವನ್ನು ಎಷ್ಟು ನೀವು ಕಿವಿಗೊಟ್ಟು ಕೇಳುತ್ತೀಯೋ ಅಷ್ಟು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ. வேத பரிசுத்தாவியானவர் சொன்னாரு, காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்றாரு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳ್ತಾನೆ, ಕಿವಿ ಉಳ್ಳವನು ಕೇಳಲಿ. காது யாருக்குதோ அவங்க சத்தியத்தை கேட்டு அதன்படியே விசுவாசிக்கிற மாதிரி இன்றைக்கே அவன் சுகத்தை பெறுவான், நாளை அல்ல. ಕಿವಿ ಎಷ್ಟು ತೆರೆದಿದೆಯೋ ಅಷ್ಟು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಈ ದಿನದಲ್ಲೇ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. ஏண்டா நீ கேட்க வந்திருக்க, இன்றைக்கே உனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். ಈ ದಿನದಲ್ಲೇ ಕೇಳುವುದಾದರೆ ಈ ದಿನದಲ್ಲೇ ಸೌಖ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. ஏனால் இன்னைக்கு என்ன வசனம் வெளிப்படுதோ அந்த வசனத்தின் சுகத்தை உன் கண்ணில் பார்க்க முடியும் இயேசுவின் நாமத்தினால். ಯಾಕೆಂದ್ರೆ ಯಾವ ವಾಕ್ಯ ಈ ದಿನದಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತದೋ ಆ ವಾಕ್ಯದ ಸುಖವನ್ನು ಈ ದಿನದಲ್ಲಿ ಅನುಭವಿಸಬಹುದು. நான் ஒவ்வொரு நாளும் என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதன்படியே நடப்பதை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். ಯಾಕಂದ್ರೆ ಒಂದೊಂದು ದಿನವೂ ದೇವರು ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಅದರ ರೀತಿಯ ನಡೆಯುವುದನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நானும் இயேசு ஒன்றாய் இருந்தா அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். ನಾನು ಯೇಸು ಒಂದಾಗಿರುವುದಾದರೆ ಅದ್ಭುತ ನಡೆಯಲೇಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வியாதி சுகமாகணும்னா மாம்சத்தில் நடக்கூடாது, சத்திய ஆவியில் நடக்கும்போது உன்னுடைய சரீரத்தை சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ಒಂದು ವ್ಯಾಧಿ ಗುಣವಾಗುವುದಾದರೆ ನಮ್ಮ ಮಾನಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೋಚಿಸುವುದಲ್ಲ, ದೇವರ ಆತ್ಮನ ಪ್ರೇರೇಪಣೆಯಿಂದ ನಡೆಯುವುದಾದರೆ ನಮ್ಮ ವ್ಯಾಧಿಯು ಗುಣವಾಗುವುದು ಸಾಧ್ಯವಾಗಿದೆ. மாம்சத்தின் குணங்கள் சரீரத்தை அழிவுண்டாகும், ஆவியானவர் குணங்கள் சரீரத்தினுடைய வியாதியை குணமாக்க முடியும் என்று வேதம் சொல்லுது. ಶಾರೀರಿಕವಾದ ಯೋಚನೆಗಳು ಶರೀರಕ್ಕೆ ನೋವನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತದೆ, ದೇವರ ಆತ್ಮನ ಯೋಚನೆಗಳು ಶರೀರಕ್ಕೆ ಬಲವನ್ನು ನೀಡುತ್ತದೆ. சரீரத்தை சுகமாக வேண்டும் என்றால் ஒரு ஆவியானவர் நம்ம சரீரத்தை தேவைப்படுது, அவர்தான் சுகமாக்குறவர். ಶರೀರವು ಗುಣವಾಗಬೇಕಾದರೆ ದೇವರ ಆತ್ಮನ ಸ್ಪರ್ಶ ನಿಮಗೆ ಉಂಟಾಗುವಾಗ ಗುಣವಾಗುತ್ತದೆ. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை இருக்கிறது வசனம் சொல்லுது. ದೇವರ ಆತ್ಮನು ಎಲ್ಲಿ ಉಂಟೋ ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆவியானவர் என் மேல் இருந்தார்னா உங்களை சுகமாக்க முடியும், நிச்சயமாய் சுகமாக்க முடியும். ಆವಿಯಾನವರಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡಬಹುದು. ஆவியானவர் என் மேல் வந்த காரணமே உங்களை சுகமாக்கணும், உங்க வாழ்க்கை மாற்ற வேண்டும். ದೇವರ ಆತ್ಮನು ಬಂದಿರುವ ಕಾರಣವೇ ನಿಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸಬೇಕು, ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ರೂಪಾಂತರಗೊಳಿಸಬೇಕು. அதுக்குதான் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியிலே நிரம்புங்கள் என்று எல்லா பரிசுத்தவான்களும் சொல்கிறார்கள். ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾನೆ. பரிசுத்த ஆவியை நிரம்புகிறவன் தான் அற்புதங்களை செய்ய முடியுது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬುವಾಗಲೇ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய பாஷைகளை பேச 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 அவன் நாவில் அற்புத ஜீவன் வெளிப்படுவதை பார்க்கிறேன். ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ಅನುಭವಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. விசுவாசம் நடுங்குகிறான், ಸೈತಾನು ನಡುಗುತ್ತಾನೆ, நோய்கள் நடுங்கிறது,
ನೋವು ವ್ಯಾಧಿಗಳು ನಡುಗುತ್ತದೆ. அவனுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளும் கலைந்து போவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ಆತನೊಳಗಿರುವ ಎಲ್ಲ ಬಂಧನಗಳು ಒಡೆದು ಹೋಗುತ್ತದೆ. ஏனால் பரிசுத்தாவை பெற்றவன் தேவனுடைய வெளிச்சத்தையும் ஜீவனையும் பெற்றவனாய் இருக்கிறான். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವನು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಡೆಯುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. அவனுக்குள்ள இயேசுவுடைய வெளிச்சம் இருக்கிறது. ಆತನೊಳಗೆ ಯೇಸುವಿನ ಬೆಳಕು ಇರುತ್ತದೆ. எங்க இயேசு வெளிச்சம் இருக்கிறதோ அங்க இருள் ஓடிக்கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தில் நான் பார்க்கிறேன். ಎಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಬೆಳಕು ಇರುತ್ತದೋ ಅಲ್ಲಿ ಕತ್ತಲು ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. எல்லா வியாதிகளையும் இயேசுவால் சுகமாக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் உனக்குள் வர வேண்டும் இன்றைக்கு. ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಯೇಸುವಿನಿಂದ ಗುಣಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಬರಲಿ. நம்பிக்கை உங்களுக்கு வருதா? நம்பிக்கை வருதா? ನಂಬಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತದಾ? நம்பிக்கை வருகிறவர்கள் சுகத்தை பெறுவீர்கள். ನಂಬಿಕೆ ಹೊಂದುವವರು ಸುಖವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. அதுக்காக கரங்கள் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ, ஹல்லேலூயா. ஹல்லேலூಯಾ. 17 வயசுல இயேசு என்ன பிடிச்சாரு. 17 ವರ್ಷದಲ್ಲಿ ಯೇಸು ನನ್ನನ್ನು ಹಿಡಿದನು. என்னுடைய வயசு 17 வயசுல இயேசு என்ன தொட்டார். 17 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಯೇಸು ನನ್ನ ಮುಟ್ಟಿದನು. இயேசுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ಯೇಸುವಿಗೆ ನನಗೆ ಯಾವ ಸಂಬಂಧವೂ ಇಲ್ಲ. பயங்கரமான ஒரு ஈஸ்வர பக்தனா இருந்தேன் நான். ಭಯಂಕರವಾದ ಈಶ್ವರನ ಭಕ್ತನಾಗಿದ್ದೆ ನಾನು. இயேசுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு 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 கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ಯೇಸು ಎಂದರೆ ಯಾರೆಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಒಂದು ಗ್ರಾಮದಲ್ಲಿ ನಾನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೆ. எங்க வாழ்க்கை முழுவதும் விவசாயம் ஆடு மேய்க்கிற வாழ்க்கை தான் காணப்பட்டது. ನನ್ನ ಜೀವಿತ ಎಲ್ಲ ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದು, ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವುದು. அந்த காலகட்டத்திலே ஒரு ஊழியக்காரர் என் கிராமத்துக்குள் வந்தார். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಸೇವಕರು ನಮ್ಮ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಬಂದರು. அது எங்க நண்பர்கள் மூலமாக நானும் அந்த பாஸ்டர் போய் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பேன். ನನ್ನ ಸ್ನೇಹಿತನ ಮೂಲಕ ಆ ಪಾಸ್ಟರ್ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಆ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದೆ. அவர் சொல்றது எல்லாம் இருதயத்துக்குள் வந்து அப்படியே பதிந்து கொண்டிருந்தது. ಅವರು ಹೇಳುವ ಎಲ್ಲ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದು ಹಾಗೆ ಆತ್ತುಕೊಂಡದ್ದು. இவர் சொல்றதெல்லாம் எவ்வளவு உண்மையா இருக்குது பாருங்க. ಇವರು ಹೇಳುವುದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸತ್ಯ ಇದೆ ನೋಡಿರಿ. இந்த இயேசுதான் எனக்கு தேவைப்படுகிறது. ಈ ಯೇಸುವೇ ನನಗೆ ಬೇಕು. இந்த இயேசு தான் அன்பு இருக்கிறது. ಈ ಯೇಸುವಿನ ಹತ್ರ ಪ್ರೀತಿ ಇದೆ. இந்த இயேசு தான் என்னை மாற்ற முடிகிறது. ಈ ಯೇಸುವಿಂದ ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯ. இந்த இயேசு தான் என்னை பாதுகாக்க முடிகிறது. ಈ ಯೇಸುವೇ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲು ಸಾಧ್ಯ. இந்த இயேசு தான் என்னுடைய பலவீனங்களை மாற்ற முடிகிறது. ಈ ಯೇಸುವೇ ನನ್ನ ಬಲಹೀನತೆಯನ್ನು ನೀಗಿಸಲು ಸಾಧ್ಯ. இந்த இயேசு தான் என் கூட வர முடிகிறது. ಈ ಯೇಸುವೇ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರಲು ಸಾಧ್ಯ. இந்த இயேசுவை போல நான் இருக்கிறேன். இயேசு என் கூட வருகிற இயேசுவின் நாமத்தினால். ಈ ಯೇಸು ಬರುವುದಾದರೆ ನನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஏனென்றால் இயேசுவோடு வாழ்கிறவனுக்கு தான் இயேசு பத்தி அனுபவம் தெரியும். ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಜೀವಿಸುವವನಿಗೆ ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಆ ಯೇಸುವನ್ನು ಅನುಭವಿಸಬಹುದು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த இயேசுவோடு பழக ஆரம்பிச்ச பாருங்க. பழக ஆரம்பிச்சேன். ಯೇಸುவோடு ನಾನು ಚಲಿಸಲು ಅದರ ಪಳಗಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. நான் வேதத்தை தூக்கி காட்டுல போய் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சுவிட்டேன். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕಾಡುಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತು ಓದಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. எனக்கு தெரிந்தெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். நான் ನನಗೆ ಗೊತ್ತಿರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. பைத்தியக்கார போல நான் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். ಹುಚ್ಚನಂತೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೆ. ஒரு நண்பர் கூட இப்படிதான் ஜெபிக்கணும் எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. ಯಾರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಅವರಿಗೆ ಕಲ್ಪಿಸಲಿಲ್ಲ. இப்படிதான் பைபிள் வாசிக்கணும் ஒருவர் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡಲಿಲ್ಲ. நானே ஜெபம் பண்ணது, நானே பைபிள் வாசிக்கிறது, நானே அழுது கொண்டிருப்பேன். ನಾನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾನೇ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾನೇ ಅಳುತ್ತಾ ಇದ್ದೆ. அது எத்தனை வருஷங்கள் கர்த்தருக்கு தெரியும் காட்டிலே அழுது கொண்டிருந்தது. ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳು ನಾನು ಕಾಡಿನಲ್ಲಿ ಅಳುತ್ತಾ ಇದ್ದೆ. நான் போய் பேச மாட்டேன். தேவனுக்கு முன்பாக உண்மையை பேசுவதற்காக நான் அழைக்கப்பட்டவனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ನಾನು ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ದೇವರಿಗೆ ಮುಂಭಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ನಿಜವನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. தேவன் என்னை அபிஷேகம் பண்ணிருப்பதனால தைரியமா இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ದೇವರು ನನ್ನ ಅಭಿಷೇಕಿತ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಈ ದಿನದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு முறை என்னை சந்திக்க வந்தார். ಯೇಸು ನನ್ನನ್ನು ಸಂಧಿಸಿದನು. எதுக்காய் சந்திக்க? என் மகனே, என் சபை எவ்வளவு கட்டப்பட்ட நிலைமையில் நீ பார்க்க வேண்டும் என்று என் கண்களை திறந்தார் அவர். ಯೇಸು ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದನ್ನು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ சபை கட்டப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ಸಭೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದೆ. சபை பலகீனமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ಸಭೆಯು ಬಲಹೀನತೆಯಿಂದ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. சபை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ಸಭೆಗಳು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲದೆ ಇದೆ. சபையில என்னுடைய ஜீவனுக்கு சபை தெரியாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಜೀವವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சபை எதுக்காக படைச்சேன்னு சபைக்கு விசுவாசிகள் தெரிய மாட்டேங்குது. ಸಭೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ಸ್ಥಾಪಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿರುವ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತಾ ಇಲ್ಲ. ஹலோ பிரதர் சிஸ்டர், நான் சொல்வதெல்லாம் தீர்க்க தரிசனம் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಈ ದಿನದಲ್ಲಿ
ಅವರು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ದೇವರು ನುಡಿಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் என்னைக்கு தீர்க்கதரிசி யாருக்கு சொல்வதே கிடையாது. ನಾನು ಯಾವಾಗಲೂ ಪ್ರವಾದಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಎಂದೂ ನುಡಿಯುವುದಿಲ್ಲ. அது ஆவியானவரே வெளிப்படுத்துகிறாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ಪ್ರಕಟಿಸಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏனால் எனக்குள் வந்தவர் தீர்க்கதரிசி ஆவியானவராய் இருக்கிறார். ನನ್ನೊಳಗೆ ಬಂದಿರುವವನು ಪ್ರವಾದಿಸುವ ಆತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ. அவர் சபையை விடுவிக்கிறவராய் வந்திருக்கிறார். ಸಭೆಯನ್ನು ಬಿಡಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. சபையை மேன்மைப்படுத்துகிறவராய் வந்திருக்கிறார். ಸಭೆಯನ್ನು ಉನ್ನತೀಕರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. சபைக்குள்ள தேவனுடைய ஜீவன் பரிபூர்ணப்பட வந்திருக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಜೀವವು ಪರಿಪೂರ್ಣ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ சபையிலே ஆவியிலே நிரம்பி நிரம்பಿ நிரம்பಿ இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ಸಭೆಯು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ஆவிக்குரிய சபை ஆவியிலே வளர வேண்டும் என்று விரும்புகிறார். ಆತ್ಮಿಕ ಸಭೆ ಆತ್ಮನಿಂದ ಬೆಳೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ஆவியில் நிரம்புகிற சபை இயேசுவை தரிசிக்கிற சபையாக மாற வேண்டும். ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಿಸುವ ಸಭೆ ಯೇಸುವನ್ನು ಧರಿಸುವ ಸಭೆಯಾಗಿರುತ್ತದೆ. பிசாசுக்கு சவால் விடுற சபையாய் மாற வேண்டும். ಸೈತಾನನಿಗೆ ಸವಾಲನ್ನು ಬಿಡುವ ಸಭೆಯಾಗಿರುತ್ತದೆ. நோய்களுக்கு அது சமாதி கட்ட சபையாக மாற வேண்டும். ರೋಗಗಳನ್ನು ನೋಡಿ ಸವಾಲು ಬಿಡುವ ಸಭೆಯಾಗಿರುತ್ತದೆ. சபையில் அற்புத அடையாளம் பெறுகிற இயேசுவின் நாமத்தினால் ಸಭೆಯಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಗುರುತಿನ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವಂತದಾಗಿ இயேசுவுடைய அற்புதங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ಯೇಸುವಿನ ಅದ್ಭುತಗಳು ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. இயேசுவுடைய குணங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ಯೇಸುವಿನ ಗುಣಗಳು ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡಬೇಕು. இயேசுவுடைய அதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும். ಯೇಸುವಿನ ಅತಿಶಯಗಳು ಹೊರಪಡಬೇಕು. அதுக்கு தான் சபையை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಸಭೆಯನ್ನು ದೇವರು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾನೆ. சபை என்பது அது பரலோகத்திலே அது உறவு கொண்ட சபையாக மாற வேண்டும். ಸಭೆ ಎಂಬುದು ಪರಲೋಕದೊಂದಿಗೆ ಒಂದು ಸಂಬಂಧವುಳ್ಳ ಸಭೆಯಾಗಿರಬೇಕು. சபை மாம்சத்தில் வாழக்கூடாது, ஆவியிலே வளர வேண்டும். ಸಭೆಯು ಮಾಂಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬಾರದು, ಆತ್ಮನಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. ஆவியிலே வளர்கிற சபை சரீரத்தின் கிரியை அழிக்க முடிகிறது. ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆಳೆಯ ಸಭೆಯು ಶಾರೀರಿಕವಾದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಅಳಿಸುತ್ತದೆ. ஆவியிலே வாழ்கிறவன் சரீரத்தை கிரியை அழிக்கிறான். ಆತ್ಮನಿಂದ ಜೀವಿಸುವವನು ಶಾರೀರಿಕವಾದ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಅಳಿಸುತ್ತಾನೆ. அவன் ஆவியிலே ஜெபிக்கிறான், ಆತ್ಮನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ, ஆவியிலே ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறான், ಆತ್ಮನಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ, ஆவியானவர் சத்தத்தை கேட்கிறான், ಆತ್ಮನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ, அவன் ஆவியான பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ಆತ್ಮನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವವನಾಗಿರ್ತಾನೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் எந்த டிவியிலும் வராதவங்க இயேசுவின் இருதயத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறேன். நான் எந்த டிவியிலும் நாம வந்ததே கிடையாது. ಯಾವ ಟಿವಿಯಲ್ಲಿ ನಾನು ಬಂದಿಲ್ಲ, ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. இயேசுவின் இருதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ಯೇಸುವಿನ ಹೃದಯದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. இயேசுவின் இருதயத்துக்குள் என்ன இருக்கிறது ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ಯೇಸುವಿನ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನು ಇದೆ ಎಂಬುದನ್ನು ದೇವರ ಆತ್ಮನು ಪ್ರಕಟಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதுக்கு தான் ரொம்ப நான் சந்தோஷப்படுகிறேன். அதான் சந்தோஷப்படுகிறேன். ಆಗவே ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಇದೆ. பாஸ்டர் குமார் இப்பதான் என்னுடைய பிரசங்கத்தை ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு. என்னுடைய பிரசங்கத்தை ஃபர்ஸ்ட் கேட்கிறேன். பாஸ்டர் குமார் இதே முதல் சாத்தி கேಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் ஒரு சபைக்கு வந்து 3 நாள்ல வரவே மாட்டேன். அவர் கூப்பிட்டதால வந்திருக்கலாம், வரவே மாட்டேன். நான் வரவே மாட்டேன். 3 நாள் கூப்பிட வரேன், இல்லைன்னா சாமி கை கும்பிட்றேன், உன் கூட்டம் வேணாம், கேன்சல். 3 ದಿನ ಕರೆಯಿರಿ ಬರ್ತೀನಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಕೂಟಕ್ಕೆ ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. ಪಾಸ್ಟರ್ ಕುಮಾರ್ ಅವರು ಕರೆದಿಂದ ಬಂದಿದ್ದೇನೆ. நான் ஊருக்காய் கொடுக்கவில்லை, நான் உங்களை இயேசுக்குள் ஊற வைக்கிறவனாக நான் வந்திருக்கிறேன். ದೇವರಲ್ಲಿ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಇನ್ನೂ ಆಳವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನನ್ನ ಆಸೆ. நான் உப்பின்காய் கொடுக்கவில்லை, அந்த உப்பின்காய் உப்புவது எப்படி, அது பரிசுத்த ஆவியானுக்குள் உப்புவது எப்படி, அதை காட்டி கொடுக்க வந்திருக்கிறேன். ನಾನು ಉಪ್ಪಿನಕಾಯಿಗೆ ಉಪ್ಪು ಹಾಕಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, ಉಪ್ಪಿನ ರುಚಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. எது வேணும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ಯಾವುದು ಬೇಕು ನಿಮಗೆ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. உப்பின்காய்க்கு நாக்குக்கு வேண்டுமா, இல்ல ஆண்டவரே உன் சரீரத்துக்குள்ள அவர் இனிமையாக மாற வேண்டுமா? ಬರೀ ಉಪ್ಪಿನಕಾಯಿ ತರ ರುಚಿ ನೋಡಕ್ ಬಂದಿದ್ದೀರಾ, ಇಲ್ಲ ಯೇಸುವನ್ನೇ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವೀಕರಿಸಲು ಬಂದಿದ್ದೀರಾ? என் மனைவி வந்து அவங்க மங்களத்தில் இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி ನನ್ನ ಪತ್ನಿ அவங்க சபைக்கு ஃபர்ஸ்ட் என்ன மைசூர்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் கூட்டு வரார். ಅವರ ಸಭೆಗೆ ಮೈಸೂರಿಂದ ಒಂದು ಸೇವಕರನ್ನು ಕರೆತಾ ಇರ್ತಾರೆ. அந்த சபைக்கு வரவெல்லாம் கேரளா ஊழியக்காரர், நான் வந்து தமிழ்நாட்டுக்காரன். ಅಲ್ಲಿ ಬರುವ ಸೇವಕರೆಲ್ಲ ಕೇರಳ ಸೇವಕರು, ನಾನು ಒಬ್ಬನೇ ತಮಿಳುನಾಡು ಸೇರಿದವನು. அவங்க பிரசங்கத்தை கேட்டவனே எனக்கு குழலாம் நடுங்குது. எனக்கு ಅವರ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿದಾಗ ನನಗೆ ನಡುಕ ಬರ್ತದೆ. நான் என்ன செய்ய போறேன்னு பயங்கரமா பேசுறாங்க. ஆண்டவரே ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಭಯಂಕರವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ ದೇವರೇ. நான் இந்த மத்தியில போய் எப்படி நான் பிரசங்கம் பண்றது ஆண்டவரே? ಇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ಯಾವ ರೀತಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಿ? ஆவியானவர் சொன்னா நீ எல்லாம் பொறுமையாரு, பேசுகிறது நீ இல்ல நான் அப்படி சொன்னாரு பாரு. ದೇವರಾತ್ಮನು ಹೇಳಿದ್ರು, ನೀನು ಶಾಂತವಾಗಿರು, ಮಾತನಾಡುವುದು ನೀನಲ್ಲ ನಾನು ಎಂಬುದಾಗಿ. நீங்க மாம்சமாய் நீங்க வந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ಮಾಂಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುವುದಾದರೆ ನಾನು ಹೇಳುವುದು ಏನು ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. ஆவும் தெரியாது, அக்கும் தெரியாதுப்பா. உங்களுக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கேன்.
ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ನಿಮ್ಗೆ, ಏನು ಮಾತಾಡೋದು ಗೊತ್ತಾಯ್ತಲ್ಲ. நானும் அப்படிதான் உங்களை போல உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ನಾನು ನಿಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲೇ ಒಂದು ದಿನ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೆ. அப்ப அந்த சபைக்கு நான் பிரசங்கம் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற பிரசங்கம். ಆಗ ಪ್ರಸಂಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರು. அந்த பாஸ் சொன்னாரு, இவருக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ಇವತ್ತು ಒಂದು ದಿನ ನಿಮಗೆ ಸಮಯ ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ரொம்ப சந்தோஷம். ஒரு அரை மணி நேரம் கொடுத்தா போதும், அவர் கிரியை செஞ்சிருவாரு அவரு. ಆಗ ನಾನು ಹೇಳಿದೆ, ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಕೊಟ್ರೆ ಸಾಕು, ದೇವರು ಆತ್ಮನ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ. ஆண்டவர் கிரியை செஞ்ச உடனே, ஐயா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் 2 நாள் அப்படின்றாரு பாருங்க. ದೇವರ ಆತ್ಮನ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದ್ರಿಂದ ಅವರು ಒಂದು ದಿನ ಅಲ್ಲ ಇನ್ನೊಂದು ದಿನ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕಳಿಸಿದ್ರು. சபையை அல்லோம் களமா ஆகிவிட்டுச்சுங்க. ಸಭೆಯೇ ಅಲ್ಲಾಡಿ ಬಿಡ್ತು ಅಲ್ಲಿ. இந்த மனுஷன் யாரா இப்படி இருக்க, ஓம குச்சி போல இருக்கிறான், இவனை பார்த்தா பிசாசம் நடுங்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறாங்க. ಏನು ಈ ಮನುಷ್ಯ ಯಾರು ನೋಡಿದ್ರೆ ಸಣ್ಣಕ್ಕಿದ್ದಾನೆ, ಇವ್ ನೋಡಿದ್ರೆ ಸೈತಾನ ನಡುಗುತ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. நீங்கெல்லாம் பிசாசு சரீரத்தை பார்த்து ஓட மாட்டான், உள்ள இருக்கிற பார்த்து தான் பிசாசு ஓடுவான். ஆமா, ಸೈತಾನು ನಮ್ಮ ಮುಖವನ್ನು ಶರೀರವನ್ನು ನೋಡಿ ಓಡುವುದಿಲ್ಲ, ನಮ್ಮ ಒಳಗೆ ಇರುವ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಸೈತಾನ ನಡುಗುತ್ತಾನೆ. அழகு பார்த்து நோய் சுகமாகாது, வார்த்தை பார்த்து தான் சாத்த நோய் சுகமாகும். ನಮ್ಮ ಸೌಂದರ್ಯವನ್ನು ನೋಡಿ ವ್ಯಾಧಿಯು ಗುಣವಾಗುವುದಿಲ್ಲ, ನಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಗುಣವಾಗುತ್ತದೆ. நம்ம சௌந்தரியம் பார்த்து குணமாகாது, தேவனுடைய வார்த்தையின் அழகு பார்த்து தான் சுகமாக்க முடியும். ನಮ್ಮ ಸೌಂದರ್ಯವನ್ನು ನೋಡಿ ವ್ಯಾಧಿಯು ಗುಣವಾಗುವುದಿಲ್ಲ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ ವ್ಯಾಧಿಯು ಗುಣವಾಗುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை தான் என்னை சௌந்தரியப்படுத்துகிறது. ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನಮ್ಮನ್ನು ಸೌಂದರ್ಯವಾಗಿ ಪಡಿಸುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದೆ. தேவனுடைய வார்த்தை தான் என்னை ஆவியில் நிரம்ப வைக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನನ್ನ ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಿಸುತ್ತದೆ. தேவனுடைய ஆவிதான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. ದೇವರ ಆತ್ಮನೇ ನನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேவனுடைய சத்தியம் தான் வெளிப்பாடுகளை கொண்டு வருகிறது. ದೇವರ ಸತ್ಯವೇ ನನಗೆ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಕೊಡುವಂತದಾಗಿದೆ. தேவனுடைய வார்த்தை தான் உயர்த்தி கொண்டிருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನನ್ನನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ತರ್ತಾ ಇದೆ. தேவனுடைய வார்த்தை தரிசனம் உண்டாகிறது. ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನನಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದೆ. தேவனுடைய வார்த்தைக்கு மேல் எனக்கு வரும்போது அவன் நோய் சுகமாக்கப்படுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯವು ನನ್ನ ಮೇಲೆ ಬರುವಾಗ ನನ್ನ ವ್ಯಾಧಿಯು ಗುಣವಾಗುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை என்னை ஐஸ்வர்யம் மாற்றுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನನ್ನ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை என்னுடைய ஆயுசு நாட்கள் கனம் பண்ணுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನನ್ನ ಆಯುಸ್ಸಿನ ದಿನಗಳನ್ನು ಕೂಡಿಸುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை தான் என்னை மேன்மைப்படுத்துகிறது. ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತದೆ. ஹலோ, இருக்கிறீங்களா? ಇದ್ದೀರಾ? ரொம்ப வேகம் போறல, ತುಂಬಾ ವೇಗವಾಗಿ ಹೋಯ್ತೀನಲ್ಲ. நான் அப்படி பேசி பேசியே எனக்கு இப்படி ஆயிப்போச்சு. என்ன பண்றது? ಹಾಗೆ ಮಾತಾಡಿ ಆಗೋಯ್ತು, ಏನ್ ಮಾಡೋದು? அவன் பேச ஆரம்பிச்சானா நான் என்னால் நிப்பாட்டவே முடியாதுங்க. ಅವರು ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ ನನ್ನಿಂದ ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ரொம்ப இஷ்டமா இருக்கா? இப்படி அப்படியே அடிக்கடி கேட்பேன் அப்படின்னு ஸ்டைல இஷ்டமா இருக்கா? நான் யார்கிட்ட கேட்க தெரியாது. என் பக்கத்தில் வந்து ஜீசஸ் இஷ்டமாகுதா, எனக்கு இஷ்டமாகுது, நீ பேசலாம்னு சொல்லாரு பாருங்க. இதுதான் எனக்கு பிடிச்சது. ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ, ನಾನು ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಗಿದೆ, ನೀನು ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನಲ್ಲ, ಅದುವೇ ನನಗೆ ಇಷ್ಟ. நம்ம ஆமேன்னு வராதா? மூச்சு விடாம பேசுறேன்னு எஸ்பி பாலசுப்ரமணியன் மூச்சு விடாம ஒரு பாட்டு பண்ணான். அது உலகம் முழுவதும் பரவிச்சு. அதுல ஜீவன் இல்லை. ಎಸ್.ಪಿ. ಬಾಲಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಉಸಿರಾಡದೆ ಹಾಡಾಡಿದರು, ಅದು ಲೋಕವೆಲ್ಲ ಪ್ರಕಟವಾಯಿತು, ಅದರಲ್ಲಿ ಜೀವ ಇಲ್ಲ. இப்போ மூச்சு விடாம பேசுற மாதிரி இதுல ஜீவன் இருக்கு உங்களுக்குள்ள. ನಾನು ಉಸಿರಾಡದೆ ಮಾತನಾಡ್ತೀನಲ್ಲ, ಇದರಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ. அதனால ಆಮೆನ್. ஜீவன் போகாது. ஜீவன் உன்னை தொட்டு 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 சுகமாக்கி கொண்டிருக்கிறது. ನನ್ನೊಳಗಿಂದ ಬರುವಂತ ಜೀವವು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿ 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 ಗುಣಪಡಿಸ್ತಾ ಇದೆ. பாத்தீங்களா? தேவனுடைய ஜீவன், ದೇವರ ಜೀವವು அதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தினால் ಅದನ್ನು ಕೇಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. உங்கள் கைகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. ನಿಮ್ಮನ್ನು ಕೈಗಳನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸ್ತಾ ಇದೆ. உங்கள் கால்கள் சுகமாக்கி கொண்டிருக்கிறது. ಕಾಲುಗಳನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸ್ತಾ ಇದೆ. சாப்பிட முடியாத ஜீரண உறுப்புகள் சுகமாக்கி கொண்டிருக்கிறது. ಊಟ ಮಾಡಲಿಕ್ಕಾಗದೇ ಇರುವಂತ ಜೀರ್ಣ ಕ್ರಿಯೆಗಳು ಸೌಖ್ಯವಾಗ್ತಾ ಇದೆ. ಎಲ್ಲ பயத்திலிருந்து இயேசு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ಭಯದಿಂದ ಸೌಖ್ಯಪಡಿಸ್ತಾ ಇದೆ. இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குறார். ಎಲ್ಲ ಕತ್ತಲೆಯಿಂದ ಹೊರಗೆ ತರ್ತಾ ಇದ್ದಾನೆ. சகல நோய்களையும் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿಗಳಿಂದ ಗುಣಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. கேட்கிற யாரும் நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ಕೇಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸೌಖ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரசங்கமே பண்ண தெரியாதவரே, நான் சொன்ன ஆண்டவரே என்னை மட்டும் ஊழியத்துக்கு கூப்பிடாதீங்க, ஒன்றும் தெரியாத கொண்டு ಪ್ರಸಂಗವೇ ಮಾಡಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ದೇವರೇ, ನನ್ನ ಮಾತ್ರ ಸೇವೆ ಕರಿಬೇಡಿ, ನನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? நான் கேட்டேன், பைபிள் காலேஜ் படிக்கலப்பா. ನಾನು ಇದಕ್ಕಾಗಿ ಓದಲೇ ಇಲ್ಲ. பைபிள் காலேஜும் படிக்கல, பைபிள் காலேஜ் படிக்கல, ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಓದಲಿಲ್ಲ. பாஸ்டரோடு 6 வருஷம் நடந்த, அவ்வளோதான்.
ಪಾಸ್ಟರ್ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಂದು 6 ತಿಂಗಳು ನಡೆದೆ ಅಷ್ಟೇ. இதை வச்சு என்ன ஊழியக்காரனை கூப்பிடுறீங்களே? ಇದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ನನ್ನ ಸೇವಕನ ಕರಿತೀರಲ್ಲ. நான் சொல்றேன் 6 வருஷம் 600 வருஷம் என் கூட நடப்பா இயேசுவின் நாமத்தினால். ஏமா சரீரம் 600 வருஷம் இல்ல, ஆவி 600 இல்ல, 6000 இல்ல, லட்சமா ஆவின் சரீரம் ஒரு வாழ போகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி நாங்க பேசுறதுல உங்களுக்கு இஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கா? ನಾವು ಮಾತಾಡೋದು ಇಷ್ಟವಾಗಿದೆ ಕಷ್ಟವಾಗಿದೆಯಾ? கஷ்டமா இருக்கு, பின்னாடி வந்துருங்க, உங்க முகத்தை கொஞ்சம் நல்லா பாக்குறேன் நான். ಕಷ್ಟವಾಗಿದ್ರೆ ಮುಂದಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಡಿ, ಸ್ವಲ್ಪ ಮುಖನ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ತೀನಿ. உங்களை பார்த்து பேசுறேன் நான், கஷ்டத்தெல்லாம் மாத்த போறேன் நான். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡ್ತೀನಿ, ಕಷ್ಟ ನೀಗುತ್ತದೆ. இடுப்பு வலிக்குது பாஸ்டர், முன்ன வந்துரு. ಬೆನ್ನು ನೋವಾ ಪಾಸ್ಟರ್ ಮುಂದಕ್ಕೆ ಬನ್ನಿ. கண்ணு வலியா முன்ன வந்துரு. ಕೈ ನೋವಾ ಮುಂದಕ್ಕೆ ಬನ್ನಿ. இருட்டு பார்த்தா பயப்படுற முன்ன வந்துரு. ಕತ್ತನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಭಯ ಆಯ್ತದ ಮುಂದಕ್ಕೆ ಬನ್ನಿ. முன்னவா ಮುಂದಕ್ಕೆ ಬಾ. எனக்கு முன்னெடுக்க ஒருவர் உன்னை தொடுவார். இன்னைக்கு ನನ್ನೊಳಗಿರುವವರು ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. உன்னை தொடுவா, ನಿನ್ನ ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. தொட்டு சுகமாக்குவா, ನಿನಗೆ ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. உன் வாழ்க்கை மாற்றுவா, ನಿನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಗುತ್ತದೆ. உன் சரீரத்தை மாற்றுவா. ಶರೀರವನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. அவர் ஜீவன் உள்ள தேவனவர். ಆತನು ಜೀವವುಳ್ಳ ದೇವರು. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற இயேசு. ಆತನು ಇಂದು ಜೀವಿಸುವ ದೇವರು. இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். ಈ ದಿನವೂ ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾನೆ. அவர் மாறாதவர் இயேசு. ಆತನು ಮಾರಾದ ಯೇಸು. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற இயேசு. ಆಡಿದ ಮಾತುಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரோமர் 8 ರೋಮಾಪುರ 8 12 வாசிங்க. 8:12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நீங்க கேளுங்க. ಕೇಳ್ರಿ. சகோதரர்களே உங்களுக்கு சொல்றேன். ಸಹೋದರಿಯರೇ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, நீ மாம்சத்தின் பிழைப்பதற்கு நீ கடனாளிகள் அல்ல. ನೀವು ಶರೀರದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನೀವು ಸಾಲಗಾರರು ಅಲ್ಲ. ஏனென்றால் மாம்சத்திலே நீ எதெல்லாம் வாழ்ந்தீங்களோ இயேசு சிலுவையிலே கடனாளியாக மரித்து விட்டார். ಶರೀರದಲ್ಲಿ ಏನೇನೆಲ್ಲ ನೀವು ಅನುಭವಿಸ್ತೀರೋ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಕ್ರಯವನ್ನು ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சரீரத்தில் எதெல்லாம் இம்சப்படுறீங்களோ அது சிலுவையிலே இயேசு இம்சப்படுத்தி விட்டார். ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವ್ಯಾವೆಲ್ಲ ಹಿಂಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೀರೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕೊಟ್ಟು ತೀರಿಸಿದನು. நான் சரீரத்தில் கஷ்டப்படும் அவசியம் கிடையாது. ನಾನು ಶರೀರದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಪಡಬೇಕೆಂಬ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. இயேசு சரீரத்தினாலே கஷ்ட சிலுவையிலே பட்டிருக்கிறார். ಯೇಸು ಶರೀರದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ಹೊತ್ತು ತೀರಿಸಿದ್ದಾನೆ. மத்தேயு 8:16 சொல்லுது. ಮತ್ತಾಯ 8:16 ಹೇಳುತ್ತದೆ, என் நோய்களையும் பலவீனத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். ನನ್ನ ನೋಯಿಗಳನ್ನು ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತು ತೀರಿಸಿದನು. அதனால அவர் சொன்னார், மாம்சத்திலே நீ கடனாளி இருக்க தேவையில்லை, மாம்சத்திலே வியாதிப்பட தேவையில்லை. ಆದ್ದರಿಂದ ಮಾಂಸದಲ್ಲಿ ನೀವು ಸಾಲಗಾರರಾಗಿ ಇರಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಮಾಂಸದಲ್ಲಿ ವ್ಯಾಧಿಯುಳ್ಳವರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நீ மாம்சத்தில் சிந்திக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு. ಮಾಂಸದಲ್ಲಿ ಯೋಚಿಸಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ. நீ மாம்சத்தினால் எதையும் செய்யப்பட வேண்டாம். ಮಾಂಸದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ನೀನು ಯೋಚಿಸಿ ಮಾಡಬೇಡ. நீ மாம்சத்தில் செய்ய முடியாத என்னுடைய மாம்சம் சிலுவையிலே செய்து முடித்து விட்டது. ನಿನ್ನ ಮಾಂಸದಲ್ಲಿ ನೀನು ಮಾಡಕ್ಕಾಗದೇ ಇರುವುದನ್ನು ನನ್ನ ಮಾಂಸವು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತು ತೀರಿಸಿತು. உங்க பேர் என்ன சிஸ்டர்? உங்க பேர் என்ன? ನಿಮ್ಮ ಹೆಸರು? எந்திரிங்க ப்ளீஸ், எந்திரிங்க. உங்களுக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்றேன் நான். ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹೇಳಿ. ரத்னா பாருங்க, இயேசு என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை ஆக்க மாட்டாரா? இயேசு என் குடும்பத்துக்கு ஒரு என் கஷ்டம்லாம் மாறாதா என்று இந்த அம்மா முன்ன உட்கார்ந்து இருக்கிறாங்க. ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗಲ್ವಾ, ಒಂದು ನಮ್ಮ ಕಷ್ಟವನ್ನೆಲ್ಲ ಪರಿಹಾರ ಮಾಡಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಮುಂದೆ ಬಂದು ಕೂತಿದ್ದಾರೆ. என்ன இடத்துல போனாலும் பரிகாரம் கிடைக்கல அவங்களுக்கு. ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋದರೂ ಪರಿಹಾರ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. நிம்மதி கிடைக்கல அவங்களுக்கு. ನೆಮ್ಮದಿ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. வாழ்க்கை முழுவதும் என்னைக்கு திருமணமான இந்நாள் வரையும் அவர் கண்ணீரும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಮದುವೆ ಆದ ಈ ದಿನದವರೆಗೂ ಕಣ್ಣೀರು ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு கிட்ட வந்ததுனால உன்னுடைய மாம்சத்துல உன் குடும்பத்துல படுகிற எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு தீர்வு உண்டாக போகுது இயேசுவின் நாமத்தில். ಯೇಸು ಹತ್ರ ಬಂದಿರುವುದರಿಂದ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಉಂಟಾಗಿರುವ ಎಲ್ಲ ನೋವುಗಳು ಸಂಕಷ್ಟಗಳು ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಪರಿಹರಿಸುತ್ತಾನೆ. வீண் நஷ்டங்கள் வீணான பலவீனங்கள் குடும்பத்தில் அப்படியே நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ಬೇಡದೇ ಇರುವಂತಹ ನಷ್ಟಗಳು ಬಲಹೀನತೆಗಳು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತುಂಬಿರುವ
ತುಂಬಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ வல்லமை நாமத்தினால பலவீன கிரிகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு போகிறது. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಲಹೀನತ ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳು ಈ ದಿನದಲ್ಲಿ ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. தரித்திர கடன் என்கிற சுமைகள் உன்னை விட்டு விட்டு வெளியேறுது இயேசுவின் ಎಲ್ಲ நாமத்தினால. ಸಾಲವು ಕಷ್ಟಗಳು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗುತ್ತದೆ. இந்த நாள் உன் குடும்பத்து உனக்கும் ரட்சணை நாளாய் மாறட்டும் ಈ என்று. ದಿನವು ನಿನಗೂ ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೂ ಒಂದು ರಕ್ಷಣೆ ದಿನವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. இந்த நாளிலிருந்து இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இயேசுவின் வீட்டுக்குள் வந்து அது ரட்சிப்பின் வீடாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ಈ ದಿನದಿಂದ ಯೇಸುವಿನು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಂದು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ಯೇಸುವಿನ ಆಶೀರ್ವಾದ ತುಂಬಲ್ಪಟ್ಟದಾಗಿರುತ್ತದೆ. நிரம்பி இருக்க போது சமாதானக்கும் சந்தோஷத்தை காண்பீர்கள் இயேசுவே. ಎಲ್ಲ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷದ ದೇವರು ತುಂಬಿಸ್ತಾನೆ. இயேசுவின் நாமத்தில் ಎಲ್ಲ மரணத்தின் இருளின் ராஜ்யத்தினை கடிந்து கொள்றேன். ಎಲ್ಲ ಮರಣವು ಕತ್ತಲೆಯ ರಾಜ್ಯಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಹೋಗುತ್ತದೆ. இன்று இயேசுவின் உன்னோடு வந்து உன்னுடைய தேவைகளை சந்திக்கப்படுவார். ಹಿಂದೆ ಯೇಸು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಿನ್ನ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಪೂರೈಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. உட்காருங்கள் உட்காருங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சகோதரர்களே சகோதரரே உங்களுக்கு சொல்றேன், நீ மாம்சத்தின் கருணாலே இருக்க தேவையில்லை. ಸಹೋದರರೇ ಸಹೋದರಿಯರೇ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, ಶರೀರದಲ್ಲಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ ನೀವು ಸಾಲಗಾರರಲ್ಲ. சரீரத்தினாலே நீ வியாதி அனுபவிக்க தேவையில்லை. ಶರೀರದಲ್ಲಿ ನೀವು ವ್ಯಾಧಿಯನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇರಬೇಕಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. சரீரத்தின சாபத்தை நீ சுமக்க தேவையில்லை. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಶಾಪವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ತಿರುಗಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. உன்னுடைய சரீரத்தினால் தரித்திரத்தை நீ தூக்கி சுமர தேவையில்லை. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ದರಿದ್ರತೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಇರಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. சரீரத்தில் வாதையும் பலவீனத்தை தூக்கி சுமர தேவையில்லை. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಇರಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. இதுக்கெல்லாம் இயேசு அவர் சிலுவையில அவர் நம்மளுக்காக மரிச்சிருக்கிறார். ಯೇಸು ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತಿದ್ದಾನೆ. பிரதர் உங்க பேர் என்ன? ಬ್ರದರ್ ನಿಮ್ಮ ಹೆಸರು? அவரு ರಾಜೇಂದ್ರ. ராஜேந்திரன். அப்ப நில்லுங்க ராஜேந்திரன். ராஜேந்திரனுக்கு ஒரு வார்த்தை நான் ஆவியான சொல்ல விரும்புகிறார். ರಾಜೇಂದ್ರ ಅವರಿಗೆ ದೇವರು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಲು ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. நான் இப்படிதான் வந்து எழுப்பி நிக்க வச்சு ஆண்டவர் பேசிடுவார். ಎದ್ದು ನಿಲ್ಲಿಸಿ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஏன்னா எனக்கு அப்படி ஆண்டவர் கொடுத்த ஒரு gift எனக்கு அப்படி. ಅದು ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ವರ ನನಗೆ. ಅದು வந்து ஜனங்கள் பார்க்கும் போதே அப்படி ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். அவரே ಜನರನ್ನು ನೋಡುವಾಗಲೇ ದೇವರು ಮಾತನಾಡಲು ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. ராஜேந்திரன் தேவனுடைய அன்பை ருசித்து நீ பார்த்திருக்கிறீங்க. ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ರುಚಿಸಿ ನೋಡಿದ್ದೀಯಾ? தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையானதை ருசி பார்க்காம இருக்கிறீங்க. ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀವು ರುಚಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? அந்த பூர்ண ஆசீர்வாதத்தை உனக்கு கிடைக்க வேண்டும்னால் தேவன் சொல்றார், என்னை முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். ಆ ಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ನನ್ನನ್ನು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. நீ அடிமைத்தனமா இருக்க கூடாது, விடுதலையாக்கப்பட வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். ನೀನು ಯಾವುದಕ್ಕೂ ಗುಲಾಮನಾಗಿ ಇರಬಾರದು, ನೀನು ಪೂರ್ಣವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ. உலக இருளின் காரியத்திலிருந்து உலக காரியத்தில் முழுமையாய் வெளி வர வேண்டும். ಲೋಕದ ಕತ್ತಲೆ ಕೃತ್ಯಗಳಿಂದ ಪೂರ್ಣವಾಗಿ ನೀನು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இன்றைக்கு உன் எல்லாவற்றையும் கட்டுகள் நீங்க அறுக்கப்பட்டு போக நான் ஜெபிக்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಕೆಟ್ಟ ಗುಣಗಳು, ಸ್ವಭಾವಗಳು, ಕತ್ತಲೆ ಕೃತ್ಯಗಳು ಅದು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. தேவையில்லாத அடிமைத்தனங்கள் பாவக்கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே உன்னை விட்டு இன்னைக்கு நீங்க போதான் கட்டளையிடுகிறேன். ಇರುವ ಪಾಪದ ಕೃತ್ಯಗಳು, ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗಲಿ ಎಂಬುದಾಗಿ இன்றைக்கு அந்த இருளின் ராஜ்யங்கள் வெளியேறுவதாக. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಕತ್ತಲೆ ಕೃತ್ಯಗಳು ಹೊರಗಡೆ ಬರಲಿ. இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியை வெளியேற கட்டளையிடுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿನ್ನಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನ ಕ್ರಿಯೆ ಚಲಿಸಲಿ. இவர்கள் அடிமைப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்ள இயேசுவின் நாமத்தினால். ಇವರನ್ನು ಗುಲಾಮತನ ಪಡಿಸುವಂತ ಎಲ್ಲ ದುರಾತ್ಮನ ಶಕ್ತಿಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಹೋಗಲಿ. ಎಲ್ಲ ಪಾಪத்தின் ராஜ்யங்கள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போவதாக. ಎಲ್ಲ ಪಾಪದ ಕೃತ್ಯಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಬರಲಿ. இன்னைக்கு நீ சுத்தமாக்கப்படுவீராக. ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡ್ತೀಯ. இயேசு பரிசுத்தர், நீயும் சரீரம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ಯೇಸು ಪರಿಶುದ್ಧನು, ನಿನ್ನ ಶರೀರವು ಆತನ ಆಲಯವಾಗಿದೆ, ಅದು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಲಿ. அப்படி பரிசுத்தம் ஆகும்போது நீ விரும்புகிற காரியத்தை அவர் செய்வாராக. ಆ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನಿನ್ನ ಒಪ್ಪಿಸುವಾಗ ನೀನು ಬಯಸುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೇಸು ನಿನಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இயேசுவின் ரத்தத்தினால் இவருக்கு ஒரு விடுதலை உண்டாக நான் ஜெபிக்கிறேன். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. பாவ பழக்க அடிமைத்தனங்களை விடுதலையாக்குறேன். ಪಾಪದ ಎಲ್ಲ ಗುಲಾಮತನಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ. உன் சுபாவங்கள் இன்னைக்கு விடுதலையாக்கப்படுவதாக. ನಿನ್ನ ಗುಣಗಳು ಬದಲಾಯಿಸಲ್ಪಡಲಿ. இயேசுவின் ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. You bless the name of Jesus. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. உட்காருங்க. ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. ராஜேந்திரன், நான் சொன்னதெல்லாம் சரியா? ನಾನು ಹೇಳಿದ್ದೆಲ್ಲ ಸರಿಯಾ? என்னைக்காவது உங்க வீட்டுக்கு வந்துருக்கேன், உங்களை பார்த்துருக்கேன்னா? ನೀನು ಬಂದಿದ್ದೀನಾ? ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ನೀನು ನೋಡಿದ್ದೀನಾ?
ஒரு பாட்டு என்ன பாட்டுனா, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இந்த பிரதர் பக்கத்துக்கு ஒரு பிரதர் எந்தவரு? எஸ், அவர் எந்திரிங்க. ಅಲ್ಲೇ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. அப்படி இல்லைங்க, இங்க வர வேண்டாம். ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲಿ. அங்க வந்தாலும் இயேசுதான், இங்க வந்தாலும் இயேசுதான். ಅಲ್ಲಿದ್ರು ಏಸು ಇರ್ತಾರೆ, ಇಲ್ಲಿದ್ರು ಏಸು ಇರ್ತಾರೆ. இல்ல நீ வரணும்னா இங்க வாங்க, ಬರಬೇಕಾದ್ರೆ ಬನ್ನಿ, ಇಲ್ಲ ಅಲ್ಲೇ ಇರಲಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಅಲ್ಲೇ 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 ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ, ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ, ಅಲ್ಲೇ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. பரவாயில்ல, அங்கே நில்லுங்க. ತಿರುಗಿಡಿ. உங்க பேர் என்ன? ಹೆಸರು ಗಣೇಶ್. பிசாசு எப்படி கட்டி வச்சுக்கிறான் பார். ಸೈತಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಂಧಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ ನೋಡ್ರಿ. சாப்பிடக்கூடாது, ಊಟ ಮಾಡಬಾರ್ದು, சீக்கிரம் மறிக்க வேண்டும் என்று மரண ஆவி இந்த சகோதரி கட்டி வச்சிருக்குது. ಬೇಗನೆ ಸತ್ತು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮರಣದ ಆತ್ಮನು ಈತನು ಈ ಸಹೋದರನು ಕಟ್ಟಿಟ್ಟಿದ್ದಾನೆ. தன் சரீரத்தையே அழித்து கொண்டிருக்கிறது. ತನ್ನ ಶರೀರವನ್ನೇ ಅದಕ್ಕೆ ಸಹೋದರನ ಶರೀರವನ್ನೇ ಕೆಡಿಸ್ತಾ ಇದೆ ಅದು. ஒரு குடிகார அதிகம் குடிச்சு 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 எப்படி தன் சரீரத்தை கெட்டு நாறி கொண்டிருக்கிறதோ அதே போல சாத்தான் கிட்டு வச்சிருக்கான் சரீரத்துக்குள்ள. ಸೈತಾನ್ ಒಂದು ಕುಟುಕತನದ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟು ಕೆಡಿಸ್ತಾ ಇರ್ತಾನೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೆಡಿಸುವ ಆತ್ಮನು ಆತನು ಕಟ್ಟಿಟ್ಟಿದ್ದಾನೆ. இயேசு நாமத்தினாலே இன்றைக்கு இந்த சரீரத்துக்கு விடுதலை வரும் நான் கட்டளையிடுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಶರೀರಕ್ಕೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ನಾನು ಆಜ್ಞೆ ಮಾಡುತ್ತೇನೆ. இயேசுவின் ரத்தத்தினாலே இந்த மரண கட்டுகள் இவனுடைய கிட்னி பகுதியை விட்டு அவனுடைய கல்லீரை விட்டு நீக்க வெளியேறும் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಿಡ್ನಿಯಿಂದ ಮತ್ತೆ ಶರೀರದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಅಂಗಾಂಗಗಳಿಗೆ ದೇವರ ಶಕ್ತಿ ಇಳಿದು ಬರಲಿ. இயேசு அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ಯೇಸು ಜೀವಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. இவனுக்குள்ள இருக்க மரண பயங்கள் இன்றையோடு மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ಈ ಸಹೋದರನಿರುವಂತ ಎಲ್ಲ ಮರಣ ಭಯಗಳು ನೀಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. இயேசுவை இன்றைக்கு இவருடைய சரீரத்திற்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் கல்வாரி சிலுவையிலே தீர்வு உண்டாகப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ಯೇಸುವೆ ಈ ಸಹೋದರನ ಶರೀರದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೀರ್ವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲ ಅಸುತ್ತಾವಿಯವನ್ನ ಸರಿகிறேன் ನಾನು. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳನ್ನು ನಾನು ಶಪಿಸುತ್ತೇನೆ. இந்த சரீரத்திற்கு இந்த மரண ஆவிகளை சபிக்கப்பட்டு வெளியேறுவதாக. ಈ ಶರೀರದಿಂದ ಎಲ್ಲ ಸೈತಾನನ ಬಂಧನಗಳನ್ನು ಮುರಿದು ಹಾಕುತ್ತೇನೆ. ಎಲ್ಲ ಬಲವೀನ ಕಟ್ಟುಗಳು இன்னைக்கு அறுக்கப்பட்டு போவதாக. ಬಲಹೀನದ ಕಟ್ಟುಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. ஆமென் சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணும்போது ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்திருக்க வேடிக்கை பார்க்க வரல, வாயத்து ஆண்டவரே நீ சுகமாக்க போதுகாய் ஸ்தோத்திரம், இந்த ஆத்மா உயிரோடு இருக்க போதுகாய் ஸ்தோத்திரம், இந்த சரீரம் சுகம் உண்டாக போதுகாய் ஸ்தோத்திரம். அப்படி நீங்க ஸ்தோத்திரம் போடும்போது ஒரு பெரிய பலன் வந்து சேரும். ನೀವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾ ಒಂದು ಉನ್ನತ ಬಲ ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುತ್ತದೆ. இயேசுவே இந்த மகனுக்கு சுகமாக்குனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ಯೇಸುವೆ ಈ ಮಗನನ್ನು ಸೌಖ್ಯ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்குனதுக்காக ஸ்தோத்திரம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. வாங்க வாங்க வாங்க. இயேசுவின் நாமத்தினாலே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எல்லா கட்டுகளும் ஆண்டவரே பலவீன கட்டுகளும் சகோதரனை விட்டு விலகட்டும். வா வெளியே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ விலகு. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டு வெளியேறி கட்டளையிடுகிறேன். ஆமென். Out. இந்த பாடி விட்டு இயேசுவின் நாமத்தினால் அதை கட்டின அப்பாற்படுத்துகிறேன். Thank you, Jesus. எவ்வளோ கட்டி வச்சுக்கலாம் பாருங்க. இப்படி இது மரண கட்டு இப்படியே இருந்துச்சுன்னா இவனை இந்த சகோதரனுக்கு வந்து சாப்பிடாதபடி
அப்படியே கட்டி வச்சு சீக்கிரம் பாதாளத்துக்கு கொண்டு போகிற இந்த அசுத்தாவி, இது இன்னைக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசு ஜெயித்ததுனால ஆமென். இன்றைக்கு இந்த பிசாசு இன்றையோடு Hallelujah. Hallelujah. God of Jesus. Hallelujah. Yes, yes. Jesus. விடுங்க விடுங்க விடுங்க, அவரே போட்டு போங்க, விடுங்க. Amen. நிறைய பேர் பயப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு. ಅನೇಕರು ಯಾವುದೋ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಭಯ ಪಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. சரீரத்தை குறித்து பயம், ಶರೀರವನ್ನು ಕುರಿತು ಭಯ, கடனை குறித்து ஒரு பயம், ಸಾಲವನ್ನು ಕುರಿತು ಒಂದು ಭಯ, இருட்டை குறித்து ஒரு பயம், ಕತ್ತಲೆಯನ್ನು ಕುರಿತು ಒಂದು ಭಯ, பலவீன குறித்து ஒரு பயம், ಬಲಹೀನತೆಯನ್ನು ಕುರಿತು ಒಂದು ಭಯ, படிப்பு குறித்து ஒரு பயம், ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಕುರಿತು ಒಂದು ಭಯ, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். ಭವಿಷ್ಯವನ್ನು ಕುರಿತು ಒಂದು ಭಯ. அப்படியாப்பட்ட ஜனங்கள் இருந்தீங்கன்னா முன்ன வாங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். ಆ ರೀತಿಯಾಗಿ ಭಯವುಳ್ಳವರು ಇರುವುದಾದರೆ ನೀವು ಮುಂದಾಗಿ ಬನ್ನಿರಿ, ನಿಮಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. அந்த கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட்டு வெளியே ಆ போயிடும். ಭಯದಿಂದ ಕಟ್ಟುಗಳು ಈ ದಿನದಲ್ಲಿ ಅದು ಬಿಡಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அது பிசாசுடைய கிரியா இருக்கிறது. ಅದು ಸೈತಾನ ಬಂಧನವಾಗಿದೆ. அது இருக்கப்படும் போது உங்களுக்கு தூக்கம் வரவே வராது. ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಭಯ ಇರುವಾಗ ನಿಮಗೆ ನಿದ್ದೆ ಬರುವುದಿಲ್ಲ, தூக்கம் வரவே வராது, ನಿಮಗೆ ನಿದ್ರೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲ, சமாதானம் உங்களுக்கு வரவே வராது, ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. உங்களை அலக்கழித்துக் கொண்டிருக்கும் இந்த அசுத்தாவி, ನಿಮ್ಮನ್ನು ತೊಂದರೆ ಪಡಿಸ್ತಾ ಇರುವಂತಹ ಆ ದುರಾತ್ಮನು, இது ஒரு அசுத்தாவியா இருக்கிறது. ಇದೊಂದು ಕತ್ತಲೆಯ ಶಕ್ತಿಯಾಗಿದೆ. ಆ ಭಯ ಪಡುವವರು ಮಾತ್ರ, ಎಲ್ಲರೂ ಬರಬೇಡಿ ದಯವಿಟ್ಟು. ஆமா ஆமா, ಭಯ ಪಡುವವರು ಮಾತ್ರ ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಎಲ್ರಿಗೂ எகிப்தின் அடிமைத்தனத்தின் ஆவியா இருக்கிறது. ಅದು ಈಜಿಪ್ತಿನ ಗುಲಾಮತನದ ಆತ್ಮವಾಗಿದೆ. அது இருளின் ராஜ்யமாய் இருக்கிறது. ಅದು ಕತ್ತಲೆಯ ರಾಜ್ಯವಾಗಿದೆ. இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்கப்பட வேண்டும். அது ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ಬಿಡಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வெளியேறு, வெளிவா, பொல்லாத அசுத்தாவே விடு, எல்லா இருளின் ராஜ வெளிவா, ಕತ್ತಲೆಯ ರಾಜ್ಯಗಳು ಹೊರಗಡೆ ಬರಲಿ, ಎಲ್ಲ ಭಯத்தின் வெளிவா, ಭಯ ಹೊರಗಡೆ ಬರಲಿ, வெளிவா, 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 ಜೀಸಸ್ ஜீசஸ் வெளியேறு, ಎಲ್ಲ ಭಯ வெளிவா, ಭಯ ಹೊರಗಡೆ ಬರಲಿ, வெளிவா, வெளியேறு. ஷாக்கா மாரா காபா ராகா தூரா மல்பா ராகா தூரா, வெளிவா, ಜೀಸಸ್ கட்டி வச்சு அசுத்தா, வெளிவா, வெளிவா, வெளியேறு. வெளியேறு. ஷாக்கா மாரா கல்பா ராகா தூரா மல்பா ஷாக்கா தாரா கபா ராகா தூரா, விடுங்க விடுங்க, மத்தா ராகா பர்ரா கபா பர்ரா பல்பா ராகா தூரா பல்பாரா ஷாக்கா பாபா ரபலா கத்து ரகா பரபலா பரபா ஓ ரபலா கத்து ராகா து ரபலா பராகா ஓ ரபலா கத்து ரபலா பரபா. இந்த சகோதரத்தை வெளியேறு. இந்த பாடிக்குள்ள கிரியை செய்ய முடியாது, பாடிக்குள்ள கிரியை செய்ய முடியாது. வெளிவா, வெளிவா, பலவீனப்படுத்துகிற வெளிவா, பலவீனப்படுத்துகிற வெளிவா, வெளிவா. வெளியே.
முன்னாடி. எல்லா பயத்தின வெளியே ஆமென் ஆமென். விடு கீழே விடு, கீழே 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 படுக்கை. இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. ஆமென் ஆமென். ஜீசஸ் 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 ஜீசஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Lord. Hallelujah. Rakabala dada bara shakara bala dida harmala kabara dida bara shakara. Thank you Jesus. Hallelujah. 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 வெளியேறு Hallelujah. வெளியேறு Hallelujah. Hallelujah. வெளியே. Hallelujah. பாபா விட்டு வெளியே வா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Jesus. Jesus. வெளியே வா. Jesus. 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 வெளியே. Jesus. Albana shaka bara. ஒல்லாதா வெளியே Rakabada dada bara shaka. வா வெளியே. Rabadi dada rabala shakura baba lakara. பொல்ல அசுத்த வெளியேறு. Amen. வெளியே வா. Amen. விடு விடு வா வெளியே. எல்லா அசுத்த வெளியே வா. வெளியே போ விடு. Amen. பிடிங்க பிடிங்க வாங்க. Yes. விடு. வயிற்று வெளியே வா. வயிற்று வெளியே வா. வயிற்று வெளியே வா. வெளியே. எல்லா பயம் வெளியே வா. Amen. எல்லா பயத்திനും வெளியே வா. எல்லா பயம் வெளியே வா. விடு. போய். வெளியே வா. கொடுங்க கொடுங்க அப்படி படுக்க சொன்னாங்க. இங்க வாங்க வாங்க. ஹலோ பிரதர். Amen. இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில். Amen. Amen. Rakabada dada raba shakabadi dada mara. வெளியே வா. Rakabadi dada mara shakuda kabadi. Meke meke dada. இயேசுவின் நாமத்தினால் விடாதீர். வெளியே வா. Amen. 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வெளியே வா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சாகாதா ரகதா ரகதா துதக பரபலப தகத கந்த ரகத ரபலப ஷகாதா. உட்காரு 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 உட்காரு. வெளியே வா. வா வெளியே. எல்லா பயம் வெளியே வா. பயத்தின வெளியே வா. கட்டி வச்சிருக்க சரீரத்தில் ஆவி வெளியேறு. வெளியேறு. விடு. பிடி பிடிங்க. ஏய் வெளியே வா. போ பொல்லாதா கட்டிட்டு கொள்றேன். விடு. சைத்து வெளியே வா. சைத்து வெளியே வா. சைத்து வெளியே வா. வெளியேறு. விடு. பொல்லாத. Thank you Jesus. Okay. இயேசுவின் நாமத்தினால் கால் விட்டு வெளியே வா. கால் விட்டு வெளியேறு.
ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால எல்லா பயம் வெளிவா. இயேசுவின் நாமத்தினால ஆமென். வாவே அப்படி கால் விட்டு வெளிவா. எல்லாம் கட்டி வச்சுக்கா, வெளியேறு, வெளிவா, வெளிவா, விடு. எதை கட்டி வச்சுக்க அசுத்தாவியே, இன்றைக்கு சரீரத்திட்டு இந்த சரீர பாடி விட்டு இனி உன்னை கடித்து கொள்றேன். ஆமென். கடித்து கொள்றேன். ஆமென். இயேசுவின் நாமத்தினால், ஆமென். இயேசுவின் நாமத்தினால். ஆமென். சாகா மராகத்து கந்த ரகதரம் ரகபத ரகத்து கந்த. आत्मत बहुना कमत शिका yes 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 हर माना शकर रपा दड़ा तरा तिला करमा पूरा तला बरमा அது சால் ஒரு மாதிரி எடுத்துட்டு ஓகே ஓகே உட்காருங்க போங்க போங்க உட்காருங்க உட்காருங்க ஜெபிக்கலாம். பாட்டியா ஜாம் கேள்வி போயிட்டு ஜாம் என்னன்னா இந்த அம்மாவுக்கு தலை சுத்திட்டே இருக்கிறேன், தலைவலி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா அசுத்தாவின் கிரிகளை இப்போது வெளியேறுபன கட்டளை பிசாசு இயேசுவின் நாமத்துல சபிக்கிறேன். வெளியே போ. ஆமா உட்காருங்க 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 உட்காரு உட்காரு. ஆமென் ஆமென். உட்காருங்க சேர்மல உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் ஜெபம் பண்ணல. உட்காரு உட்காருங்க. யார் வாங்க பிடிங்க விடு. சைத்து வெளிவா. குழந்தை வச்சிருக்காங்க விட்டுக்கிறீங்க விடு. இயேசுவின் நாமத்தை சபிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் எல்லாரையும் தொடுவாரு, பயப்படாதீங்க. ದೇವರು ಎಲ್ಲರನ್ನೂ ಮುಟ್ತಾನೆ, ಭಯಪಡಬೇಡಿ. படிங்க. ரோமர் 8:12 வாசிங்க. 12 13 வாசிங்க. 12 13 8 12 13 ಓದಿ. 14 14 14 14 15 16 15 16 அழித்தால் பிழைப்பு. சரீரத்தின்படியே நீங்க வாழும்போது நீங்க செத்துருவீங்க. ஆவியினால் வாழும்போது சரீரத்துடைய கிரியையும் அழிக்க முடியும் என்று வேதம் சொல்லுது. ಶಾರೀರಿಕವಾಗಿ ಜೀವಿಸುವುದಾದರೆ ನೀವು ಸತ್ತು ಹೋಗ್ತೀರಾ, ಆದರೆ ಆತ್ಮನಿಂದ ಜೀವಿಸುವಾಗ ನೀವು ಶಾರೀರಿಕವಾದ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಅಳಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ஆவியில் எப்படி வாழணும்னு வச்சுக்கல, ಆತ್ಮನಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಜೀವಿಸುವುದು, இந்த அபிஷேகம் பண்றவர்கள் இந்த ஆவியில் எப்படி வாழ முடியும் நமக்கு தெரியும். ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವರಿಗೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಜೀವಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. அவன் ஆவியில இருக்கிறவன் அவன் தேவனும் நடக்கிற மனிதனா இருக்கிறான். ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯನು ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆಯುವ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. அவன் தான் சரீரத்துடைய கிரியைகள் பிசாசுடைய கிரியில் அழிக்க முடிகிறது. ಅವನಿಂದ ಶಾರೀರಿಕವಾದ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಸೈತಾನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಅಳಿಸಲು ಸಾಧ್ಯ. சாத்தானுடைய பயங்களை அழிக்க முடிகிறது. ಸೈತಾನ ಭಯವನ್ನು ಅಳಿಸಲು ಸಾಧ್ಯ. அவனுடைய நோய்கள் தந்திரத்தை அழிக்க முடிகிறது. ಆತನ ರೋಗಗಳನ್ನು ತಂತ್ರಗಳನ್ನು ಅಳಿಸಲು ಸಾಧ್ಯ. சரீரத்தில் வாழ்கிறவன் அவனுடைய சரீரத்தை சுகமாக்க முடியாது, அவன் நல்லா இருக்க முடியாது. ಶಾರೀರಿಕವಾಗಿ ಜೀವಿಸುವವನು ಸುಖವಾಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿರಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நிறைய பேர் ஏன் சரீரத்துல பிசாசு தாக்குறானா, ஆவியில வாழற வார்த்தையில் வாழாத காரணத்தினா பிசாசு தாக்குறான். ಯಾಕೆ ಅನೇಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ತೊಂದರೆ ಪಡಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾದ್ರೆ ನೀವು ಆತ್ಮದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಶಾರೀರಿಕವಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. சரீரத்துக்கு இடம் கொடுத்ததுனாலதான் பாவம் உள்ள வரும்போது பிசாசு கிரியை செய்யறான். ಶಾರೀರಿಕವಾದ ಕೃತ್ಯಗಳಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವಾಗ ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳು ಹೊರಗಡೆ ಬರುತ್ತದೆ, ಪಾಪಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೈತಾನು ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾನೆ. சரீரம் பாவம் செய்யும் போது வியாதி ஆட்கொள்ளுதங்க. ಶರೀರವು ಪಾಪ ಮಾಡುವಾಗ ರೋಗವು ಅದರಲ್ಲಿ
ಬರುತ್ತದೆ. பலவீனம் ஆட்கொள்ளுதாங்க. ಬಲಹೀನತೆಗಳು ಅದನ್ನು ತುಂಬಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. மாம்ச கிரிகள் அங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ಶಾರೀರಿಕವಾಗಿ ಕೃತ್ಯಗಳು ನಡೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ஏன்னா கர்த்தருடைய சபை என்பது எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ಕರ್ತನ ಸಭೆಯು ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲೂ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟದಾಗಿರಬೇಕು. ஆபிரகாம் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். ಆಬ್ರಹಾಮನು ಸಕಲ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದನು. அவன் சரீரத்திலும் சரி, அவன் பூமியிலும் சரி, ஆவிக்குரிய காரியத்திலும் சரி அவன் சரியா இருக்கிறான். ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶಾರೀರಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆತನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದನು. நம்மள வாழ முடியாது, நம்மள வாழ முடியும். ನಾವು ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ. ஏனென்றால் ஆபிரகாம் சரீரத்தில் இருந்தாலும் ஆவியிலே வாழ்கிறார். அவரு ಆಬ್ರಹಾಮನು ಶಾರೀರದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ಆತ್ಮದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದನು. ஆவியிலே வாழ்கிறவன் தான் சரீரத்தை ஜெயிக்க முடியும். ಆತ್ಮದಲ್ಲಿ ಜೀವಿಸುವವನೇ ಶರೀರವನ್ನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. இந்த இருளின் ராஜ்யத்தை ஜெயிக்க முடியும். ಈ ಕತ್ತಲೆಯ ರಾಜ್ಯವನ್ನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. நீங்க பாருங்க, இந்தியா தேசத்தான் நோய்களையும் இருளின் ராஜ்யங்கள் படி கொண்டிருக்கிறது. ಇದು ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯ ರಾಜ್ಯಗಳು ರೋಗಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಇದೆ. நான் பிரசங்கம் பண்ணதை காட்டிலும் அநேக ஜனங்களை விடுதலையாக்க விரும்புவேன். நான் ಅಧಿಕವಾದ ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಅನೇಕರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. ஏன்னா கர்த்தர் அதுக்காக தான் என்ன அழைச்சிருக்கிறாரு. ಅದಕ್ಕಾಗಿ ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. ஏன்னா என் ஜனங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் விடுதலையாக இருக்க வேண்டும். அவர்கள் ನನ್ನ ಜನರು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬೇಕು. நீ சரீரத்துல பேசாத ஆவியில பேசுறதா அற்புதம் நடக்கிறதுங்க. ಶರೀರದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ, ಆತ್ಮದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಾದ್ರೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಗುತ್ತದೆ. பாருங்க, நிறைய பேர் சரீரத்துக்காக போய் ஹாஸ்பிட்டல் போறாங்க, ஒண்ணு சுகம் நடக்க மாட்டேங்கிறது. ಶರೀರದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಆಸ್ಪತ್ರೆಗಳಿಗೆ ಅಲೆದಾಡುತ್ತಾರೆ, ಏನು ಫಲ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. அவங்க சரீரத்துல பேசுறாங்க, அற்புதம் நடக்க மாட்டேங்குது. ಶರೀರದಲ್ಲಿ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, ಏನು ಫಲ ಇಲ್ಲ. இயேசு சரீரத்துல பேசல, அவர் ஆவியில பேசிக் கொண்டிருக்கிறார். ಯೇಸು ಶರೀರದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿಲ್ಲ, ಆತನು ಆತ್ಮನಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவருடைய வார்த்தைகளுக்கு அற்புதம் இருக்கிறது. ಆತನ ವಾಕ್ಯವು ಆತ್ಮನಾಗಿದೆ, ಅದರಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಇದೆ. அவருடைய வார்த்தைகளுக்கு விடுதலை இருக்கிறது. ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಇದೆ. அவர் வார்த்தையில அதிசயம் நடக்கிறது. ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. உங்களுக்கு வேண்டிய வார்த்தை வந்து கொண்டிருக்குதா? ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿರೋ ವಾಕ್ಯ ಬರ್ತಾ ಇದೆಯಾ? எல்லாத்துக்கும் ஆண்டவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க சரீரத்தில் பிரச்சனைகள் எல்லாம் உங்க ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಶರೀರದ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்க சரீரத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ ஆவியிலே வளர வேண்டும். ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಜಯಿಸಬೇಕಾದರೆ ನೀವು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர், நான் வாக்கிங் போகும்போது அவர் பைக்கில் வருகிறார். ಒಂದು ಬಲವಾದ ಸೇವಕರಿದ್ದಾರೆ, ನಾನು ವಾಕಿಂಗ್ ಹೋಗುವಾಗ ಅವರು ಬೈಕಿல் ಬರ್ತಾರೆ. அவர் பைக்கை நிப்பாட்டி, தம்பி உனக்கு சுகர் வந்து விட்டாது கேட்டார். என்ன பார்த்து அவரு, தம்பி உனக்கு சுகர் வந்துச்சு ஐயா, நான் வாக்கிங் போறேயா நான் சொன்னானே. ನಿನಗೆ ಶುಗರ್ ಬಂದಿದ್ಯಾ, ನೀನು ವಾಕಿಂಗ್ ಹೋಯ್ತಾ ಇದೆಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. இல்ல அவரு கேட்டாரு, ஏன்பா வாக்கிங் போற, உனக்கு சுகர் வந்துச்சாப்பான்னு கேட்டாரு. அந்த ಯಾಕೆ ವಾಕಿಂಗ್ ಹೋಯ್ತಿಯಾ, ನಿನಗೆ ಶುಗರ್ ಏನಾದ್ರು ಬಂದಿದ್ಯಾ ಅಂತ ಆ ಸೇವಕರು ನನ್ನನ್ನು ಕೇಳಿದ್ರು. ஐயா வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணி இடுப்புலாம் வலிக்குது ஐயா, கொஞ்சம் வாக்கிங் போலாம் வந்த, நீங்க சுகர் வந்ததுன்னு சொல்றீங்களே ஐயா. ಮನೇಲಿ ಕೂತಿಟ್ಟು ಬೆನ್ನೆಲ್ಲ ನೋಯ್ತದೆ, ಸ್ವಲ್ಪ ವಾಕಿಂಗ್ ಹೋಗೋಣ ಅಂತ ಬಂದೆ, ಆದ್ರೆ ಶುಗರ್ ಬಂದಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳ್ತಿರಲ್ಲ ಅಂತ. ஐயா நீங்க போய் சொல்லாமே, சுகரை பத்தி பேசலாமா? ನೀವು ಹೋಗಿ ಶುಗರ್ ಕುರಿತು ಮಾತಾಡಬಹುದಾ? அவன் சொல்றார், மனுஷனா இருந்தா சுகர் வரும், பிபி வரும், பிரஷர் வரும், கேன்சர் வரும், எல்லாம் வரும் அப்படின்றாரு பாருங்க. ಅವರು ಸೇವಕರು ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ರೆ ಶುಗರ್ ಬರುತ್ತೆ, ಬಿಪಿ ಬರುತ್ತೆ, ಕ್ಯಾನ್ಸರ್ ಬರುತ್ತೆ, ಎಲ್ಲ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஹார்ட் அட்டாக் வருது, ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಬರುತ್ತೆ, பக்கவாதம் வருது, ಎಲ್ಲ ಪಾರ್ಶ್ವವಾಯು ಬರುತ್ತೆ, ஆஸ்மா வருது, ಆಸ್ಮಾ ಬರುತ್ತೆ, டிபி வருது, ಟಿಬಿ ಬರುತ್ತೆ, பிபி வருது. ஹalleluya. கடைசில பிபி 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 போவழுதா. இதுக்காக என்ன அபிஷேகம் பண்ணிருக்காரு. ಇದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಯೇಸು புதிய ஏற்பாடு காலத்துல இயேசு எப்படி ஊழியம் செஞ்சார்? ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸು ಯಾವ ರೀತಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರು? ஒருவனுக்கு வியாதி என்ன இயேசு விட்டு போனாரா? ವ್ಯಾಧಿ ಇರುವನು ನೋಡಿ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರ? அவர் சரீரத்திலே பார்த்தாராதே? ಅದನ್ನು ಶರೀರದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರ? ಅವರು ஆவியிலே பார்க்கறாரு, ಆತ್ಮದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು. என் ஆவியானவர் இவன் சரீரத்தை சுகமாக்க முடியும். ಆತ್ಮನಿಂದ ನೋಡುವುದಾದರೆ ಶರೀರವನ್ನು ಗುಣಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. மரியாளும் மாத்தாளும் இயேசு வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு வரும்போது அழுகிறார்கள். ಮರಿಯನು ಮಾರ್ತನು ಯೇಸು ಬರ್ತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ ಅಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. மரியாளே மாத்தாளே, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? ಮರಿಯಲೇ ಮಾರ್ತನು, ಯಾಕೆ ನಿನಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋಯಿತು? ஏன் சரீரத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? ಯಾಕೆ ಶರೀರದಲ್ಲಿ ಅಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? என்னுடைய
ஊழியம் சரீரத்தின் ஊழியமா ஆவியின் ஊழியம் என்ன? ನನ್ನ ಸೇವೆ ಶಾರೀರಿಕವಾದ ಸೇವೆ ಅಲ್ಲ, ಆತ್ಮದ ಸೇವೆ. ஏன் நடந்து கொண்டிருக்கிறாய்? ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லை? ಯಾಕೆ ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ? நீ விசுவாசி இருந்தா உன் சகோதரன் நீக்கு மறிச்சிருக்க மாட்டானே. ನಂಬಿಕೆ ಇದ್ರೆ ನಿಮ್ಮ ಸಹೋದರನು ಸತ್ತು ಹೋಗ್ತಿರ್ಲಿಲ್ವಲ್ಲ? அப்ப இயேசு கேட்கிறாரு, எங்கே அடக்கம் பண்ணீர்கள்? ಯೇಸು ಕೇಳಿದ್ರು, ಎಲ್ಲಿ ಸಮಾಧಿ ಮಾಡಿದ್ದೀರಾ? இயேசுவே செத்து 4 நாள் ஆகிவிட்டது ஆண்டவரே. ಸತ್ತು 4 ದಿನ ಆಗಿದೆ ದೇವರೇ. அது 100 நாள் ஆகட்டும். 100 ದಿನ ಆಗಲಿ. அது என்னுடைய பார்வையில் அது வெளியே கொண்டு வர முடியும். ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಹೊರಗೆ ತರಲು ಸಾಧ್ಯ. என்னுடைய ஆவியினாலே அவனை சுகமாக்க முடியும். ನನ್ನ ಆತ್ಮನಿಂದ ಅವನು ಸೌಖ್ಯಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. என்னுடைய வார்த்தையினாலே அவன் கட்டுகள் அறுக்கப்பட முடியும். ನನ್ನ ವಾಕ್ಯದಿಂದ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಬಿಡಿಸಲು ಸಾಧ್ಯ. மாத்தால் மரியாதை, நான் சரீரத்தில் வாழ நினைக்கிறீங்களா? ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತೇನೆ ಎಂದು ನೆನೆಸ್ತೀಯಾ? நான் ஆவியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಆತ್ಮದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. நான் பிதாவிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಪಿತಾವಿನಿಂದ ಬಂದಿದ್ದೇನೆ. பிதாவின் வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತಂದಿದ್ದೇನೆ. பிதாவின் வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. ದೇವರು ತಂದೆ ನನ್ನೊಳಗಿದ್ದಾನೆ. தந்தை எப்படியோ நானும் அப்படி இருக்கிறேன். ತಂದೆ ಹೇಗಿದ್ದಾನೋ ಹಾಗೆ ನಾನು ಇದ್ದೇನೆ. தந்தை கிரியை செய்தப்போ நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ಕಾರ್ಯ ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. என் தந்தை அற்புதமா இருக்கிறார். ನನ್ನ ತಂದೆಯು ಅದ್ಭುತನಾಗಿದ್ದಾನೆ. ನಾನು ಅದ್ಭುತமான ஒருவன். ನಾನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡ್ತೇನೆ. அற்புதமான இயேசு. ಅದ್ಭುತ ಮಾಡುವ ಯೇಸು. லாசரு எங்கே இருக்கிறார்? ಯೇಸು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? லாசரு எங்கே இருக்கிறார்? லாசரு. ಯೇಸು. லாசரு. ಲಾಸರು. அவன் கல்லறையில் இருக்கிறான். ಆತನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ஏ சகோதர லாசரே வெளியே வா. ಲಾಸರುವೆ ಹೊರಗಡೆ ಬಾ. நீ தூங்கிக்கொண்டிருந்த லாசரே வெளியே வா. ಲಾಸರು வெளியே வா. உன் சரீரத்தை விட்டு வெளியே வா. ನಿನ್ನ ಶರೀರದಿಂದ ಹೊರಗಡೆ ಬಾ. சரீரத்துக்கு எல்லாத்துக்கும் ஜீவன் வருவதாக. ಶರೀರದಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟಾಗಲಿ. சொல்ல இந்த சரீரத்துக்கு சொல்ல இந்த சரீரம், ಈ ಶರೀರ இது கிறிஸ்துவின் சரீரம். ಕ್ರಿಸ್ತುವಿನ ಎಲ್ಲ செத்து போன கிரிகள் வெளியே இயேசுவின் நாமத்தினாலே. ಸತ್ತ ಕೃತ್ಯಗಳು ಹೊರಗಡೆ ಹೋಗಲಿ. வெளியே இயேசுவின் நாமத்தினாலே. ಹೊರಗಡೆ ಹೋಗು ಯೇಸುವಿನ ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿ. இருளின் நாட்கள் வெளியே. ಕತ್ತಲೆಯ ಶಕ್ತಿಗಳು ಹೊರಗಡೆ ಹೋಗಲಿ. எவ்வளோ சொல்றேன்னு யாராவது வாய் திறந்து சொல்றீங்களாம்மா? ಎಷ್ಟು ಹೇಳ್ತೀನಿ, ಯಾರಾದ್ರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? இதுக்கு தான் இந்த அரை நாள் மீட்டிங் வரதே கிடையாது. நான் ಇದಕ್ಕೆ ನಾನು ಈ ಮೀಟಿಂಗ್ ಬರೋದೇ ಇಲ್ಲ. காலையிலேருந்து பெண்டு கழட்டி சாயந்தர டைமில் அந்த பெண்டெல்லாம் சரி பண்ணி அனுப்ப வேண்டிய நான் ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಎಲ್ಲ ಸರಿಪಡಿಸಿ ಎಲ್ಲ ನೇರ ಮಾಡಿ ನೆಟ್ಟಿಂಗ್ ಮಾಡಿ ಕಳಿಸ್ಬೇಕು. ஹல்லேலூயா. இந்த 4 பாயிண்ட் சொல்ற பிரசங்க எனக்கு 4 பாயிண்ட்ல தெரியாதுங்க. 4 ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಸಂಗ ಎಲ್ಲ ನಾನು 4 ಪಾಯಿಂಟ್ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன்னா 4 பேரை சுகமாக்க விரும்புறேன். 4 ಜನರನ್ನು ಸುಖಪಡಿಸಬೇಕೆಂದು ಬಯಸ್ತೇನೆ. 4 பேரை பிரகாசிக்க வைக்கணுங்க. 4 ಜನರನ್ನು ಪ್ರಕಾಶಪಡಿಸಬೇಕು. அதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரசங்கம். ಅದೇ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರೋ ಪ್ರಸಂಗ. யாராக தூக்கம் வரவங்க அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ಯಾರಿಗಾದ್ರೂ ನಿದ್ದೆ ಬರುತ್ತಾ ಹೇಳ್ರಿ? எப்பா சூப்பரான சபையா இருக்குது. ಒಳ್ಳೆ ಸಭೆಯಾಗಿದೆಯಲ್ಲ. நானே கை தட்டுறேன். உங்களுக்கு கை தட்டுறேன். ನಾನೇ ಕೈ ತರ್ತೀನಿ ನಿಮ್ಗಾಗಿ. எவ்வளோ விழித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லியிருந்தால் நான் காலை 6 மணிக்கே வந்து இங்கே முழங்கால் போட்டு ஜம்ப் பண்ணியிருப்பேனே. ಇಷ್ಟು ಎಚ್ಚರವಾಗಿದ್ದೀರಿ ಅಂದ್ರೆ ನಾನು ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಗೆ ಬಂದು ಮೊಣಕಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. நானும் அன்னூர்லேருந்து வரேன் தோமரப்பாளையம். எங்க சார் தோமரப்பாளையம் ரோடு இப்படி எங்க சார் இன்னும் 5 கிலோமீட்டர் வருது. வரேன் வந்துட்டே இருக்கிறேன். அங்க வந்தா இங்கேயும் வரேன். நான் நினைச்சுக்கிறேன், எவ்வளோ ரோடு மோசமாகிறதோ அவ்வளோ பிசாசு உங்க சரீரத்தை மோசம் பண்ணிருக்கிறான். நீங்க எல்லாம் சரி பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹalleluya. 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 எல்லாம் ஆவியான ஃபுல் பண்ணுவார்ப்பா, கவலைப்படாதீங்க. ಎಲ್ಲ ತುಂಬಿಸ್ತಾನೆ. எல்லாம் ஃபுல் பண்ண போகிறாரு. ಎಲ್ಲ ತುಂಬಿಸ್ತಾನೆ, ಭಯಪಡಬೇಡಿ. உங்களுடைய ஹார்ட்டை ஃபுல் பண்ண போகிறாரு. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಫಿಲ್ ಮಾಡ್ತಾನೆ. உங்க கண்ணை அவர் ஃபுல் பண்ணுவாரு. ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತುಂಬಿಸ್ತಾನೆ. உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே மாத்துவாரு பாருங்க. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. அது ஆவியானோட வேலைங்க. ಅದೇ ಆತ್ಮನ ಕೆಲಸ. ஆவியான பலமா ஊற்றப்படும் போது, ಆತ್ಮನು ಬಲವಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಡುವಾಗ எந்த இடத்துல பிசாசு இருக்கிற அவெல்லாம் ஓடுவான் இயேசுவின் நாமத்தினாலே. ಸೈತಾನ್ ಇದ್ದಾನೆ, ಎಲ್ಲ ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. அவனுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் ஓட வேண்டும். ಆತನ ಕೃತ್ಯಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೋಗಲೇಬೇಕು. ஜெப நேரத்துல இயேசு கிறிஸ்துவ சரீரம் வெளிப்பட போகிறது. ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆ ಹೊರಪಡುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்து வல்லமை வெளிப்பட போகிறது. ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆ ಹೊರಪಡುತ್ತದೆ. இயேசுடைய அற்புதங்கள் வெளிப்பட போகிறது. ಯೇಸುವಿನ ಅದ್ಭುತ ಹೊರಪಡುತ್ತದೆ. எங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிற நான், ಸತ್ಯವನ್ನು ಅರಿತಿರುವ ನಾವು, உங்க சரீரத்துல கிரிய ஆவியானவர் அழிக்க போகிறாரு.
ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಶಕ್ತಿಗಳು ಅಳಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அழிக்கப்பட போகிறது. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಈ ದಿನ ಅಳಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. இன்னைக்கு அழிச்சா சாகர வரைக்கும் இந்த பிரச்சனை வரவே வராது. ಈ ದಿನ ಅಳಿಸಿದರೆ ಸಾಯುವವರೆಗೂ ಈ ಸಮಸ್ಯೆ ಬರುವುದಿಲ್ಲ. இயேசுவின் நாமத்தினாலே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்தினாலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நான் சரீரத்தில் வாழ மாட்டேன், ನಾನು ಶರೀರದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಿಲ್ಲ, ஆவியில வாழ போகிறேன், ಆತ್ಮದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತೇನೆ, தேவனுடைய வார்த்தையில வாழ போகிறேன், ವಾರ್ತೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ, ஆவியானவர் நிறைவுக்குள் இருக்க போகிறேன், ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡುತ್ತೇನೆ, தேவனுடைய ரத்தத்தினால் வாழ போகிறேன், ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ಜೀವಿಸ್ತೇನೆ, தேவனுடைய பிரசன்னம் எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನನ್ನಲ್ಲಿ ತುಂಬಿಸಲ್ಪಡುತ್ತದೆ, என் சரீரத்தின் கிரிகளை ஆவியானவரை அழிக்க போகிறார், ನನ್ನ ಶರೀರದ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಆತ್ಮನು ಅಳಿಸುತ್ತಾನೆ, ஆவியானவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், ಆತ್ಮನು ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ, ஆவியானவர் தான் என் சரீரத்தை சுகமாக்க முடியும், ಆತ್ಮ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನನ್ನ ಶರೀರವನ್ನು ಗುಣಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. பரிசுத்தாவியை சுகமாக்குவாரா? யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.